இன்னைக்கு நான் ஒரு அழகான ஜென் கதை சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் நாம் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ல போகிற ஒரு குட்டி கதை இருக்குது. ஹாய் மை டியர் வியூவர்ஸ், இது பிக்சல் புத்தகம். நான் உங்கள் காற்றில் ஹரி. ஒரு நாள் 2 நண்பர்கள் அவர்களுடைய வீட்டில் இருந்து மாலை நேரத்தில் பொழுதுபோக்குக்காக பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏதோ பேசினபடியே போயிட்டு இருந்த அவங்களுக்குள்ள சின்ன வாக்குவாதம் ஆரம்பிக்குது. அதில் ஒருத்தன் கூட இருந்த நண்பனை அடிச்சிட்டான். அடி வாங்கின நண்பன் சின்னதாக கூட ஆத்திரமோ பதற்றமோ படாமல் உடனே அங்கே இருந்த கடற்கரை மணலில் என் நண்பன் இன்று என்னை அடித்து விட்டான் அப்படின்னு எழுதினானாம். கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சமாதானமாகி அந்த கடலில் குளிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த அடி வாங்கின நண்பன் திடீர்னு ஒரு ராட்சச அலையில் சிக்கி கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகிற சமயத்தில் பக்கத்தில் இருந்த முதல்ல கோவப்பட்டு அடித்த அதே நண்பன் இப்போ கடலில் மாட்டிக்கிட்ட அந்த நண்பனை காப்பாற்றுறான். அலையில இருந்து மீண்டு வந்த நண்பன் இந்த முறை அந்த கடற்கரை ஓரமாக கொட்டி வச்சிருந்த பாறையில் இன்னைக்கு என் நண்பன் என்னுடைய உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு ஒரு சின்ன கருங்கல்லால் செதுக்கி எழுதினானான். இதை பார்த்த அந்த சக நண்பன், நான் உன்னை அடித்த போது என் நண்பன் என்னை அடிச்சிட்டான்னு மணலில் எழுதினேன், நான் உன்னை காப்பாற்றின பொழுது என் நண்பன் என்னை காப்பாற்றிட்டான்னு இந்த பாறையில் செதுக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த நண்பன் சொல்கிறான், நீ என்னை அடித்தது தப்பு தான், கெட்ட விஷயம்தான். அந்த கெட்ட விஷயத்தை மணலில் எழுதுனதுக்கு காரணம் இருக்குது. மணலில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் கொஞ்ச நேரத்தில் அலையில் அடிச்சுட்டு நான் எழுதின சுவடே இல்லாமல் போயிடும். ஆனால் நீ என்னுடைய உயிரை காப்பாற்றின, அது மகத்தான விஷயம், நான் நன்றி கடனாக இருக்க வேண்டிய விஷயம். அதையே நான் பாறையில் செதுக்கினேன் தெரியுமா? அது என்னைக்கும் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக. மணலில் சீக்கிரம் அழியிற அந்த தேவையில்லாத வார்த்தைகளை மாதிரி நமக்கு ஏற்பட்ட கெட்ட சூழ்நிலைகளையும் அதில் நடந்த சம்பவங்களையும் நம்ம நினைவில் இருந்து உடனே அழிச்சிடணும். அதே போல் இங்கே யார் நமக்கு உதவி பண்ணாலும் அந்த நல்ல விஷயத்தை, நன்றியை நம்ம மனசில் இருந்து அழிக்காமல் ஆழமாக பதிய வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னானாம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் வாக்குவாதங்களையும் சில இழப்புகளையும் தோல்விகளையும் தன்னுடைய மனசில் தூக்கி வச்சுட்டு அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்ச பிறகு அதையெல்லாம் அந்த பாறையில் செதுக்கப்பட்ட அழியாத வார்த்தைகளை போல உள்ளுக்குள்ளே ஆழமாக பூட்டி வைக்காதீங்க. அந்த பயனில்லாத விஷயங்களை மணலில் எழுதப்பட்ட சீக்கிரம் மறைஞ்சு போகிற வார்த்தைகளை மாதிரி மேலோட்டமாக எண்ணி பார்த்துட்டு மனசில் இருந்து வெளியே கொண்டு போய் விட்டுருங்க. இங்கே வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையை பூந்தோட்டமாக அலங்கரிக்க நல்ல நினைவுகளை மட்டும், நல்ல நிகழ்வுகளை மட்டும் மனசுக்குள்ளே பூட்டி வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.